எந்த விவசாய சங்கங்களும் எந்த தொழிலாளர் சங்கங்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும், எங்களுக்கான வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படுகிறது, எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் போகிறது என்று யாரும் முன்வைக்கவில்லை. ஆனால் முதலாளிகள் சங்கங்கள், பிக்கி, சிஐஐ போன்ற முதலாளிகள் சங்கங்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் வளர்ச்சி பணிகள் என்று சொல்கிறார்களே, இந்த வளர்ச்சி பணிகள் யாருக்கான வளர்ச்சி பணி? பாராளுமன்ற தேர்தலும் அதற்கு முன்னதாக 5 மாநில தேர்தலும் வருவதற்கு முன்னதாக ஒரு சிலிண்டருக்கு 400 ரூபாய் விலை குறைத்தார் மோடி. இப்படி ஏன் அந்த நேரத்திலே அவர்கள் எரிபொருள் விலையை குறைத்தார்கள்? அப்படின்னா அது தேர்தல் தான். ரிலையன்ஸ், அம்பானி போன்ற முதலாளிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பங்குகளை வைத்திருக்கிறார்கள், பெட்ரோல் பங்குகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கொள்ளை அந்த நேரத்திலே தடைபடுகிறது, லாபத்திலே வீழ்ச்சி அடைகிறது. இதைத்தான் அவர்கள் தேர்தல் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, தங்களுடைய லாபம் குறைகிறது என்று அச்சப்படுகிறார்கள். இதைத்தான் அவர்கள் வளர்ச்சியை பாதிக்கிறது என்று சொல்கிறார்கள். எந்த காலகட்டத்திலும் தேர்தலுக்கு பிந்தைய காலகட்டங்களில் கூட மக்களுக்கான வளர்ச்சி பணிகள் என்பது மக்கள் தங்களை உயிரை கொடுத்து போராடிய போதும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. அதிகார வர்க்கம் ஒரு எரும மாட்டு